إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. சூரத்துல் பக்ராவினுடைய 62வது வசனம். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட வசனங்கள், இதுவும் பனி இஸ்ரவேலர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி தான். இதற்கு முன்னால் பேசப்பட்ட செய்திகள் எல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் வாழ்ந்த மக்களில் பாவம் செய்து கொண்டு இறைவனுக்கு மாற்றமாக செயல்பட்டு கொண்டு இறைவனுடைய கட்டளையை மீறி இறைவனுக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை குறித்தும், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த தண்டனைகளை குறித்தும், அவர்கள் கேட்ட ஏளனமான கேள்விகளை குறித்தும், அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பதில்களை குறித்தும், அவர்களுக்கு அருளப்பட்ட வேதனைகளை குறித்தும் இதற்கு முன்னால் பேசப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருந்தார். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தி அந்த பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் வாழ்ந்த நல்லவர்களை குறித்து. இதற்கு முன்னால் பேசப்பட்ட செய்தி பனு இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் வாழ்ந்த கெட்ட மக்களை குறித்து. இப்ப பேச போற செய்தி பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் வாழ்ந்த நல்ல மக்களை குறித்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன ஆமனு, நிச்சயமாக யார் ஈமான் கொண்டார்களோ, வல்லதீன எவர்களில், ஹாது யூதர்களில் இருந்தும், வன் நஸ்வாரா நஸ்ரானியர்களில் இருந்தும், வஸ்ஸாபிஈன் ஸாபிஊன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இருந்தார்கள். இந்த ஸாபிஊன்களில் இருந்தும் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டு வாழ்ந்திருந்தார்களோ, வஅமில ஸாலிஹன், மேலும் நல்ல அமல்கள் புரிந்தவர்கள், ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அவர்கள் செய்த அமல்களுக்கான கூலி அல்லாஹ்விடத்தில் காத்து கொண்டிருக்கின்றது. அது கண்டிப்பாக வீணடிக்கப்பட போவது கிடையாது. வலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் கிடையாது. இந்த இடத்தில் பயம் கிடையாது என்று சொன்னால் அவர்களுடைய கடந்த காலத்தை குறித்து அவர்களுக்கு பயம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நல்ல அமல்கள் செய்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அவர்களுடைய கடந்த காலத்தை கொண்டு பயம் கிடையாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. இந்த கவலை கிடையாது என்று சொன்னால் அவர்களுடைய மறுமை வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன கிடையாது, எந்த விதமான கவலையும் கிடையாது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள் அவர்களுடைய கடந்த காலத்தை குறித்து, அவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படவும் மாட்டார்கள் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 62வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவதை எம்மால் பார்க்க முடிகிறது. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசி இருக்கக்கூடிய செய்தி நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்திற்கு, அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தை குறித்து பேசுகின்றார். யூதர்கள், நஸ்ரானியர்கள், சாபிஊன்கள், இவர்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றார், அவர்கள் செய்த நன்மைக்கான கூலி மறுமையிலே உண்டு, அவர்களுடைய கூலி எந்த விதத்திலும் வீணடிக்கப்படாது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. கணியத்திற்குரியவர்களே, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அகழ் யுத்தம் நடக்கும் பொழுது அந்த அகழி தோண்டுவதற்கான அந்த அறிவுரையை கொடுத்ததே சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அப்போ சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டு சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய மக்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அப்ப ஈமான் கொள்ளாமல் இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் மரணித்தார்களே, அதாவது உங்களை ஈமான் கொள்ளாமல் மரணித்த மக்களுக்கு என்ன நிலை என்பதாக கேட்கும் பொழுது அவர்களுக்கு நரகம் தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஈமான் கொள்வதற்கு முன்னால், அதாவது நீங்கள் உங்களை நாங்கள் ஈமான் கொள்வதற்கு முன்னால் எனக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள், சில தோழர்கள் உண்டு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். அவர்கள்
அவர்கள் கிறிஸ்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வை மட்டுமே அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தது என்று சொன்னால் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மற்ற ஏனைய நாட்களிலும் அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு அல்லாஹுவை அஞ்சுவதற்காக வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். கிபிலாவை முன்னோக்கி அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் நீங்கள் வருவீர்கள் என்பதை உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன கேள்வி? இதற்கு முன்னால், நீங்கள் வருவதற்கு முன்னால் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நீங்கள் வருவதற்கு முன்னால் அவருடைய நிலை எப்படி இருந்தது? தொழுகக்கூடியவர்களாக, நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, இறை இல்லத்திற்கு ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களாக, மேலும் இதுதான் முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக அனுப்பப்படுவீர்கள், நீங்கள் வருவீர்கள் என்பதையும் உறுதியாக அவர்கள் நம்பி இருந்தவர்களாக இருந்தார்கள். யார் சொல்லலாம்? இவர்களுடைய மறுமையுடைய நிலை என்ன என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன செய்கின்றார்கள்? சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்கின்றார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று வினாடி அமைதியாக இருந்துவிட்டு சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களும் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அப்ப இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடன் தான் இந்த வசனம் அருளப்படுகின்றது. அப்ப அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லி காட்டுகின்றான்? நபியே, ஈமான் கொண்டவர்களில் உமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தில் அவர்கள் யூதக்காரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேதக்கார கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சாபிஉன்களாக இருந்தாலும் சரி, இவர்களில் உண்மையிலேயே ஈமான் கொண்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்கி கொண்டு நல்ல அமல்கள் அமீர சாலிஹின் என்று சொன்னால் நோன்பும் வரும், தொழுகையும் வரும், அவர்கள் கேட்ட அமல்கள் எல்லாம் வரும். அந்த இந்த விஷயங்களில் உண்மை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இதுவும் நல்ல செய்தி, அவர்களிடமிருந்து நல்ல செயல்களில் உள்ளடங்கும். அப்ப இதை போன்ற செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்களுடைய கூலி என்ன செய்யப்படாது? ஒருபொழுதும் வீணடிக்கப்படாது. அவர்களுடைய கடந்த காலத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுதான் வாழ்ந்தார்கள். எதிர்காலத்திலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அவர்களுடைய கூலியை வீணடிக்க மாட்டான். அவர்களுக்கு நல்ல கூலி மறுமையிலே வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளி அந்த சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? பதிலாக இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்திக்கு மாற்றமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளி அந்த இடத்தில் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன ஒரு கோணத்தில் எப்படி விளங்க முடியும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாவிட்டாலும் சரி என்று வந்துவிடும். யூதர்கள், நஸ்ரானியர்கள், வேதக்காரர்களில் இருக்கக்கூடியவர்கள் நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டு இருந்தாலே அவர்களுக்கு கூலி என்று வந்தால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்து கொண்டிருந்தால் கூலி என்பதாக வந்துவிடும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? வேறு ஒரு வசனத்தையும் என்ன செய்தான்? அருளினான். அதாவது 3வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பின்னால் அருளினான். என்ன வசனம் என்று சொன்னால், இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை யாரேனும் நம்பிக்கொண்டிருந்து அதை அவர்கள் விருப்பப்பட்டு அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடமிருந்து எந்த விதமான அமல்களும் ஒருபொழுதும் ஏற்கப்படாது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காதவரை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்ளாதவரை. அப்போ என்னவென்று சொன்னால், இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய நஸ்ரானியர், அதாவது யூதர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை பின்பற்றுவது கூடும். எதுவரை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்ட பின் யூதர்கள், அதாவது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் யாரை தான் பின்பற்ற வேண்டும்? ஈசா நபியை தான் பின்பற்ற வேண்டும். ஈசா நபியுடைய வேதத்தை பின்பற்றுவது கூடும். எதுவரை? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படும் வரை. அப்படி அனுப்பப்படும் வரை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் சரி, கூடும். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். இந்த குர்ஆனை பின்பற்றாமல் அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு அவர்கள் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். வந்ததற்கு பின்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மரணித்தால் என்ன செய்யப்படாது? அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இந்த சூரத்துல் பக்ராவினுடைய இப்போது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வசனம் 62வது வசனம். இந்த 62வது வசனத்துடைய சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. எந்த வசனத்தை கொண்டு?
3வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தை கொண்டு இந்த வசனத்தினுடைய சட்டம் என்ன செய்யப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டது, காலாவதியாக ஆகிவிட்டது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 சாரர்களை சொல்லி காட்டுகின்றான். யாரை? ஈமான் கொண்டவர்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் முதலாவது. இரண்டாவது யார் என்று சொன்னால் யூதர்களாக இருந்தவர்கள், ஹாது என்று சொன்னால் யூதர்கள். மூன்றாவதாக நஸ்ரானியர்கள். நஸ்ரானியர்கள் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். நான்காவதாக ஸ்வாபிஈன். ஸ்வாபியின் என்று சொன்னால் சாபிஊன் என்று ஒரு கூட்டம் ஒன்று இருந்தது, பின்னாடி பார்ப்போம். அப்போ கண்ணியத்திற்குரியவர்கள், இன்னல்லதீன ஆமனு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட முஸ்லிம்கள். வல்லதீன ஹாது என்று சொன்னால் யூதக்காரர்கள். ஹாது, அதாவது ஹாது என்றால் நாம் யாரை சொல்லுவோம்? யூதக்காரர்களை சொல்லுவோம். யூதக்காரர்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த கூட்டத்திற்கு ஏன் ஹாது என்பதாக பெயர் வந்தது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது 2 விதமான கருத்துகள் அறிஞர்களுக்கு மத்தியிலே உண்டு. ஒன்று என்னவென்று சொன்னால், ஹாது என்றால் அன்பு பாராட்டுதல் என்று அர்த்தம். பனு இஸ்ரவேலர்கள் என்னதான் இறைவனுக்கு மத்தியிலே அவர்கள் சச்சரவு செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் அன்பு பாராட்டிக் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும், அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே என்ன நடந்திருக்காது, சண்டை நடந்திருக்காது. அவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய ஒற்றுமையை குறிப்பதற்காக ஹாது, ஹத் என்று சொன்னால் ஒற்றுமை, அன்பு பாராட்டுதல் நடத்தும். அந்த ஹத்தில் இருந்து ஹாது என்று அவர்களுக்கு பெயர் வந்தது என்பதாகவும் ஒரு சில அறிஞருடைய கருத்து. இன்னும் சிலர் சொல்லி காட்டுகின்றார்கள், யாக்கூப் நபியினுடைய முதல் குழந்தையினுடைய பெயர் ஹாதித். அந்த ஹாதிதில் இருந்து ஹாது என்பதாக என்ன செய்யப்பட்டது, இந்த யூதர்களுக்கு பெயரிடப்பட்டது என்பதாகவும் கருத்து சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த யூதர்கள் பொதுவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் எங்கே யூதர்கள் ஹாது என்று அழைத்தாலும் யூதர்கள். யூதர்கள் என்றால் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். நஸ்வாரா, நஸ்வாரா என்று சொன்னால் யார்? கிறிஸ்தவர்கள். யாரை பின்பற்றினார்கள்? ஈசா நபியை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். இப்போ 4வதாக சொல்லப்பட்ட சாரார் யார் என்றால் ஸ்வாபிஈன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் என்ன செய்கின்றான், 4வதாக இந்த இடத்தில் வேறொரு கூட்டத்தை குறித்தும் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஸ்வாபிஊன்களை குறித்து பல அறிஞர்கள் கருத்து சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்து சொல்லி காட்டுகின்றார்கள், வஹப் இப்னு முனஃபிஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்து, முஜாஃபர் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கருத்து. இதே போன்று பல அறிஞர்கள் பல கருத்து சொல்லி காட்டுகிறார். என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சாபியூன் என்றால் அவர்கள் நட்சத்திரத்தை வணங்கக்கூடியவர்கள் என்பதாக ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. இன்னும் சிலருடைய அறிஞர்களுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள். காத்து எந்த திசையில் செல்லுமோ அந்த திசையில் அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் காத்து சென்ற திசையில் தானே சென்றது. அப்போ காத்து எந்த திசையில் சென்றதோ அதை அவர்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு காத்து செல்லக்கூடிய திசையில் அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சிலர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது. சாபியன் என்று சொன்னால் அவர்கள் யூதர்களையும் பின்பற்றவில்லை, நஸ்ரானியர்களையும் அவர்கள் பின்பற்றவில்லை. அதே சமயத்தில் அவர்கள் என்ன செய்யவில்லை, சிலைகளையும் மக்கத்து காப்பீர்கள் குறைஷிகள் வாழ்ந்து கொண்டிருந்ததை போன்று சிலைகளையும் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய மார்க்கம் இயற்கை மார்க்கம். இயற்கையாக மனிதர்கள் எப்படி அன்புபட்டார்களோ அப்படியே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் எதுவும் உங்களுடைய கடவுள் என்று கேட்டால் எதுவும் இல்லை என்பதாக, கிட்டத்தட்ட ஒரு நார்த்தியர்களை போன்று இது இல்லாமல் எங்களுடைய கடவுள் இல்லை என்பதாக யூதர்களை மறுத்து விடுவார்கள், நஸ்ரானியர்களை மறுத்து விடுவார்கள். மக்கத்து குறைஷிகள் வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகளையும் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், மறுத்து விடுவார்கள். இப்படி எதிலும் சாராமல் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து கொண்டிருந்தது. இவர்களைத்தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் சாபிஊன்கள் என்பதாக அழைப்பார்கள். எப்படி இந்த கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷி காபிர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் சம்பந்தமாக எடுத்து சொல்லியதற்கு பின்னால் என்ன செய்தார்கள், சிலைகளை முழுமையாக மறுத்து விட்டார்கள், யூதர்களை மறுத்து விட்டார்கள், நஸ்ரானியர்களை மறுத்து விட்டார்கள். உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டால்
அல்லாஹ் என்பதாக சொல்வார்கள். அவர்களுடைய பார்வையில் அல்லாஹ் என்று சொன்னால் யாருமே இல்லாத ஒன்று என்பதாகத்தான் அர்த்தம். அவர்களும் அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். ஆனால் அது ஒரு நம்பிக்கை. ஆனால் அவர்களுக்கு கடவுள் என்பதாக அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தது சிலைகள் தான். அப்ப அந்த அடிப்படையில் சிலைகளையும் மறுத்துவிட்டு அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர்களும் யார் தான்? சாபியின்களில் இருந்து ஒரு கூட்டம் என்பதாக சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? மக்காவில் வாழ்ந்த குறைஷிகள் கிண்டல் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த செய்திகளை எல்லாம் வைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? சாபியூன்கள் என்று சொன்னால் எந்த கொள்கை கோட்பாடும் இல்லாமல் இயற்கையாக இறைவன் என்று சொன்னால் அவன் யாரோ ஒருவன் இருக்கின்றான். அவன் அல்லாஹ் என்ற கல்வியும் அவர்களுக்கு கிடையாது. அவன் சொல்லி இருக்கக்கூடிய வரம்புகளும் அவர்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்டவர்களாக ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. இவர்கள் தான் சாபியூன்கள். இவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான்காவதாக சொல்லி காட்டுகின்றான். ஈமான் கொண்ட முஸ்லிம்கள், யூதர்கள், நஸ்ரானியர்கள், சாபியூன்கள். இந்த 4 சாரார்களில் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அவர்கள் செய்த அமல்களுக்கான கூலி அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை எம்மால் இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வசனம் எமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அருளி இருக்கின்றான் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த வசனத்துடைய சட்டங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டது? மாற்றப்பட்டு விட்டது. யாராக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், நஸ்ரானியர்களாக இருந்தாலும், சாபியன்களாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த கொள்கையை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை, அக்கீதாவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு கூலி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3வது அத்தியாயத்தினுடைய 85வது வசனத்தை அருளி இந்த வசனத்தினுடைய சட்டத்தை மாற்றி விட்டான் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நம்முடைய கவனத்தில் நன்றாக கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த பனி இஸ்ரவேலர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே நடந்த ஒரு ஒப்பந்தத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 63வது வசனத்தில் பேசி காட்டுவான். அதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய முழு கல்வி ஞானத்தை பெற்று அதை கொண்டு படிப்பினை பெறக்கூடிய, அதை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஹதா மின் வலில் முஃமினின் பில்லா குல்லி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன் அஜ்மஈன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.